வீடியோ பாருங்க. முருகருக்கு வாக்களிக்கின்ற உரிமை இருக்குமேயானால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் நடைபெற்ற பணிகளுக்காக நிச்சயம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்குத்தான் அந்த முருகரே வாக்களித்திருப்பார். அந்த வகையில் முருகனுக்கு, முத்தமிழ் முருகனுக்கு, தமிழ்கடல் முருகனுக்கு பெருமைக்கு பெருமை சேர்த்த ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி. உங்களை சொல்லிட்டு என்னால் சிரிப்பு கட்டுப்படுத்த முடியலைங்க. என்ன போங்க, இவருக்கெல்லாம் ஏதாவது பட்டம் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உதயநிதி அவர்களுக்கு அவரே பேர் வச்சுக்கிட்டாரு சின்னவர்னு. ஆனால் மக்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா பால் டாயில்னு சொல்கிறாங்களா? அந்த மாதிரி ஸ்டாலின் அவர்களுக்கு ஏதோ பேர் இருக்குல்ல, அந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு பேர் இருக்கும்போது சேகர் பாபு அவர்களுக்கு மட்டும் பேர் இல்லைன்னா நல்லா இருக்குமா சொல்லுங்கள்? அவருக்கு ஏற்கனவே ஒரு பேர் இருக்கா, இது ஸ்னேக் பாபுவா? அதை விட புழுகு மூட்டைன்னு வச்சோம்னா சரியாக இருக்கும். ஏன் அப்படின்னா முருகன் அவர்களுக்கு மட்டும் வாக்குரிமை இருந்திருந்தால் அந்த வாக்கை திமுகவுக்கு போட்டிருப்பார். ஆமாம், போட்டிருப்பார். அவர் கையில் இருக்கிற வேலு அதை எடுத்து உங்கள் மண்டையில் நங்கு நங்கு நங்குன்னு 4 போட்டிருப்பார். அதை விட்டு ஓட்டு போட்டிருக்க மாட்டார். ஒருவேளை இருந்தால் நீங்கள் அந்த ஓட்டை எப்படி கள்ள ஓட்டாக உங்களுக்கு போடலான்னு வேணால் நீங்கள் முயற்சி பண்ணியிருப்பீங்க. அவர் ஓட்டு போட மாட்டார். இன்னொன்று, முருகன் கடவுள் முருகன் இல்லை, முருகன்னு பேர் வச்சிருக்கிறவங்க கூட உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க திமுகவில். அதனால தான் இப்போது தோற்று போயிருக்கீங்க. இப்போ நான் ஒன்று உங்களுக்கு சொல்லட்டுமா? தென்காசி காசி விஸ்வநாதர் கோயிலில் இவங்க நாங்கள் குடமுழுக்கு பண்ண போகிறோமே ஐயா, இத்தனை குடமுழுக்கு நாங்கள் பண்ணிட்டோமே ஐயா அப்படின்னு சுற்றிட்டு இருந்தாங்க. இந்த குடமுழுக்கில் குளறுபடிகள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு தொடரப்பட்டு அதுக்கு நீதிமன்றம் என்ன செஞ்சு தெரியுங்களா? அவசரமாக அவசர கதியில் எந்த ஒரு புனரமைப்பு பணியும் சரியாக முடிக்காமல் குடமுழுக்கு இவங்க எப்படி பண்ணுறாங்க தெரியுங்களா? கார்ப்பரேட் கம்பெனி போல ஒரு டார்கெட்டு வச்சு இவங்க குடமுழுக்கு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தடை பண்ணது மட்டும் இல்லாமல் ஐஐடி மெட்ராஸ் ஒரு ஆய்வறிக்கையும் மேற்கொண்டு அதை சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தது. திமுக அதாவது அறநிலைத்துறைக்கு சரியான சவுக்கடியாக அந்த சமயத்தில் அமைந்தது. இவர் இந்த சேகர்பாபு யாருன்னு தெரியல, இந்த புழுகு மூட்டை சேகர்பாபு. இவர் திமுக ஆட்சியில் இருந்தபோது அறநிலைத்துறை அமைச்சராக இருந்தவர். பழனியில்தான் லிஃப்ட் போடுறோம் அப்படின்னு சொல்லி கோடிக்கணக்கான பணத்தை அதில் இறக்குனாங்க. ஆனால் இறக்குன பிறகு இவங்க அந்த லிஃப்ட்டில் போய் ஏறி நிற்கிறாங்க. ஏறி நின்றுட்டு ஒரு 8 பேர் என்னமோ நிற்கிறாங்க. அது 12 பேரோ 16 பேரோ போகிறதுக்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு லிஃப்ட். ஆனால் 8 பேரோ நிற்கும் போது அது ஏறலை. பட்டனை டொடக்குன்னு அழுத்தி பார்க்குறாங்க, செல்ஃப் எடுக்கலை. உடனே சேகர்பாபு இறங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரியை திட்டிக்கிட்டு அடிக்க போனார்னு நினைக்கிறேன். போயிட்டு வெளியே வந்தார். இந்த நிகழ்வும் நடந்தது. இது மட்டும் இல்லாமல் அறநிலைத்துறையில் அந்த கோவிலில் இருக்கக்கூடிய தங்கங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்து நாங்கள் உருக்க போகிறோம். உருக்கி வசதியாக பிஸ்கெட்டாக நாங்கள் செய்ய போகிறோம். எதுக்காகவா? அப்படின்னா தான் வைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். எங்கே போய் வைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும்? உங்கள் வீட்லையா? இல்லை நீங்கள் திங்கிறதுக்கு வசதியாக இருக்கும்னு பிஸ்கட்டாக செய்கிறீங்களா? கோயிலில் போடக்கூடிய காசை எடுத்து அதுக்கு செலவு, இதுக்கு செலவு, கார் வாங்குகிறோம், அது வாங்குகிறோம் சொல்லி செலவு பண்ணுறீங்க. நாங்கள் கோவில் நிலத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு, அதான் ஆக்கிரமிப்பு பண்ணி இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த நிலத்தை அவங்களுக்கே கொடுத்துருவோம்மா. யார் அப்பா வீட்டு காசை எடுத்து யாருக்கு கொடுக்கறது? இப்போ அறிவாலயம் இருக்குல்ல, அது பஞ்சமி நிலமா? ஆனால் அந்த பஞ்சமி நிலம் யாருக்கு போகிறோமோ அவங்களுக்கு போகலை. இவங்க ஆட்டை போட்டு வச்சுருக்காங்க. இப்போ திருமாவளவன் அவர்கள் தாவேக்காவிற்கு வந்ததால் பஞ்சமி நிலம் குறித்து பேசுவாரா, அதை மீட்டெடுப்பாரா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. இப்போ தான் திமுக கூட்டணியில் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இருந்தா தாவேக்கா கூட்டணியில் தானே இருக்காரு. அவர் பஞ்சமி நிலம் குறித்து பேசி அந்த அறிவாலயமா, அந்த முரசொலியா எது அங்கே இருக்கோ அதை மீட்டு கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். யார் சார்பாக? அந்த மக்கள் சார்பாக இந்த கோரிக்கை வைக்கிறேன். நம்ம விஷயத்துக்கு வருவோம். இப்போது கோபாலவர் குடும்ப வீட்டில் நான் போய் வாடகைக்கு இருக்கேன். இல்லை அவங்களுக்கு தெரியாமலே நைட்டு போய் தங்கி எடுத்துகிட்டு வரேன் மொட்டை மாடியில் ஒரு செட்டு போட்டு அப்படின்னா, நான் கொஞ்ச நாள் இருந்துட்டேன் அப்படின்றதுனால அந்த வீட்டை எனக்கு கொடுத்துருவீங்களா? அப்படி இருக்கும்போது கோவில் நிலத்தில் மட்டும் ஆக்கிரமிப்பு பண்ணியிருந்தா வெளியே ஏற்றாமல் குத்தகைக்கு கொடுக்காம ஏமாற்றிட்டு இருக்கிறான் பல கூட்டம். இதில் ஆக்கிரமிப்பு பண்ணி இருந்தவனுக்கும் அந்த இடத்த நாங்கள் கொடுத்துருவோம் அப்படின்னா யார் கொடுத்த இடத்த யாரையா போய் கொடுக்கறது? நீங்கள் குடமுழுக்கு பண்ணது டார்கெட் வச்சு பண்ணீங்க, இத்தனை கோயிலுக்கு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. திருப்பரங்குன்றம் அந்த கோவில் விஷயத்தில் மலைக்கு மேலே தீபம் ஏற்ற வேண்டும் அப்படி சொல்லி முருக பக்தர்கள் நாங்கள்லாம் போராடிக்கிட்டு இருந்தால் ஏற்றலாம் விடமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நீதிமன்றம் போகிறாங்க.
யாரு காசுல? அந்த கடவுள் காசையே எடுத்துக்கிட்டு கடவுளுக்கு எதிராக போனது இந்த திமுக. அதனால தான் அந்த திருப்பரங்குன்றத்துல இருந்து நீங்க நேரா அந்த முருகன் பார்க்கக்கூடிய திசையில ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் முதல்வராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் போன அவருடைய கார் பஞ்சர். ஒரு முதல்வர் பயணம் செய்ய போகிறார் அப்படின்னா அந்த காரு 1க்கு 2 முறை செக்அப் பண்ணுவாங்க, சரியா இருக்கா, ஓடுமா ஓடாதா, ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லி. அப்படிலாம் செய்தும் கூட அவர் போகும்போது சரியா முருகனுக்கு நேரம், அது திருப்பரங்குன்றம் முருகனுக்கு நேரம் ஏயா பஞ்சர் ஆகுது? முன்னாடியே உங்களுக்கு ஒரு வார்னிங் கொடுத்துருந்துருக்கிறார், நீங்க அதை மதிக்கல. அதனால தான் இப்போ ஸ்டாலின் அவர்கள் வீட்டில் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிறார், தோத்து போயிருக்கிறார். ஒரு முதல்வராக இருந்தவர், கனவுல இருந்தவர், மீண்டும் நாங்கள் தான் ஆட்சிக்கு வர போறோன்ற மமதையில் இருந்தவருக்கு இப்போ ஒரு எம்எல்ஏ பதவி கூட இல்லாமல் வீட்டில் ஒரு தோட்டக்கார மாதிரி உக்காந்து இருக்கிறத நினைக்கும் போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. என்ன பண்ண பாவம் அப்படி. இப்போ சொல்றாருல, சிவன் சொத்து கொலநாசம் அப்படிங்கிறாரு. அப்போ தென்காசி அந்த காசி விஸ்வநாதர் கோயிலில் நீங்கள் பண்ணீங்களே அந்த கொலநாசம் உங்களுக்கு பாதிக்குமா இல்லையா? கடவுள் நின்று கொள்வார் அப்படின்றது தெரியும்ல. அப்படி இருக்கும்போது சனாதன ஒழிப்பு அந்த மாநாட்டிலேயே போய் கலந்துக்குவார், அறநிலைத்துறை அமைச்சராகவும் இருப்பார். கோயில் தங்கத்தை எடுத்து உருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தெனாவட்டா சுற்றுவார். அடுத்தது எவ்வளோ கோயில்களை இடிச்சிருக்கிறாங்க, எவ்வளோ கோயிலுங்க இடித்தாங்க. திமுக ஆட்சியில் இருக்கும்போது ஒரு கோவில் கட்டினாங்கன்னு சொல்லுங்க, ஆனால் அதற்கு மாறாக எத்தனை கோயில் இடிச்சிருக்கிறாங்க. உங்கள் ஊர்லேயும் இதே மாதிரி சம்பவம் நடந்திருக்கு, கோயில் இடிச்சிருக்காங்க அப்படின்னா என்ன கோவில் என்ன ஊர் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. பல கோவில் அடிச்சிருக்காங்க. ஏன் டிஆர் பாலு சொல்லியிருப்பார் தெரியுங்களா, நான் சரஸ்வதி கோயில் அடிச்சிருக்கிறேன், லட்சுமி கோயில் அடிச்சிருக்கிறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு. அப்படி பல கோவில்களை இடித்து பல வம்சாவளிக்கும் சேர்த்து பாவத்தை சேர்த்து வச்சிருக்கிறாங்க. ஊழல் பண்ணி சொத்து சேர்த்து வைக்கல, அதற்கு மாறாக பாவத்தை சேர்த்து வச்சிருக்கிறாங்க இந்த திமுகவில் இருக்கிறவங்களாம். அந்த பாவத்தின் பலன் இப்போ தோத்து போயிருக்கிறாங்க. அடுத்தது இந்த திமுகன்ற கட்சியே இருக்காது. அதை யார் செய்ய போறாங்க அப்படின்னா உதயநிதி அவர்கள் தான் செய்ய போகிறார். அதாங்க ஸ்டாலின் அவர்களை தோக்க வச்சு உள்ள உட்கார வச்சாச்சு. அதாவது தோட்டக்கார மாதிரி இப்போ உள்ள உட்காந்துருக்கிறார் வீட்டுக்குள்ள. இப்போ உதயநிதிக்கு இந்த பொறுப்பு வந்ததுன்னா தான் கண்டதுக்கும் வாயை திறந்து அந்த கட்சியை முடிச்சு வைப்பார்னு தெரிஞ்சதுனால அவர் இப்போ எதிர்கட்சி தலைவராக உட்காந்துருக்கிறாரு. திமுக அழிய போவது உறுதி. அதற்கான இதுதான் இதெல்லாம். ஆகவே முருகன் ஓட்டு இருந்தால் உங்களுக்கு போட்டிருக்க மாட்டார், 2 போடு வேணா மண்டையில் போட்டிருப்பாரு. நீங்கள் இனிமேல் பழனிக்கு பால் காவடி எடுத்தாலும் சரிதான், இல்லை இந்த தீச்சட்டி எடுத்துகிட்டு போனாலும் சரிதான், மெழுகுவர்த்தி எடுத்துகிட்டு போனாங்கல்ல கனிமொழி அவர்கள், இனி தீச்சட்டி எடுத்துகிட்டு போனாலும் சரிதான், ஸ்டாலின் அவர்கள் பறவை காவடி இல்லை எந்த காவடி எடுத்தாலும் சரிதான், இனி திமுக இருக்காது அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. சேகர் பாபு அவர்களே, எப்படி நீங்கள் அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு போனீங்களோ அதே மாதிரி திமுகவிலிருந்து இப்போ அடுத்த கட்சி போகிறதுக்கு நீங்கள் தயாராக ஆயிருப்பீங்கன்னு தெரியும். மாறிக்கோங்க, இனி திமுகன்ற கட்சி இருக்காது. அடுத்ததாக ஸ்டாலின் அவர்கள் இருக்கார்ல, ஏங்க தயவு செஞ்சு கேட்டுக்கிறேங்க, ஸ்டாலின் அவர்களை கல்யாண வீட்டுக்கு ஏன் கூப்பிடுறீங்கன்னா எனக்கு புரியல. அவரை எங்கே கூப்பிடணும் அப்படின்னா இளவு வீட்டுக்கு கூப்பிடணும். இளவு வீட்டிலலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த அழுவுறது இந்த ஒப்பாரி வைக்கிறதுக்காக சிடி கேஸ்ட்லாம் போட்டு பாட்டு பாடிட்டு இருக்கோம். எங்கே போன ராசா என்ன பெத்த ராசா அப்படின்னு ஒப்பாரி பாட்டெலாம் கேட்டிருப்பீங்களா? அதற்கு சரியாக பொருந்தக்கூடிய ஒரு நபர் தான் ஸ்டாலின் அவர்கள். இப்போ எந்த கல்யாண வீட்டுக்கு போனாலும் மேடையில் நின்று ஒப்பாரியாக வச்சுட்டு இருக்கிறாரு. அதனால தான் சொன்னேன், நீங்கள் நம்பல தானே, வீடியோ பாருங்கள். அதனால தான் ஆதாரம் இல்லாமல் நம்ம பேசுறதில்ல, ஏதோ வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ எல்லாம் பேசுறதில்ல, எல்லாம் ஆதாரத்தோடு தான் பேசிட்டு இருக்கோம். ராஜா சொன்ன மாதிரி ஒரு மாற்றம் தமிழ்நாட்டில் ஏற்பட்டு ஏமாற்றமாக மாறி இருக்கிறது. லட்சக்கணக்கான மக்கள் செய்த தவறு கோடிக்கணக்கான மக்களை இன்றைக்கு துன்புறுத்தி கொண்டிருக்கிறது. இந்த நிலை மாறணும். எனவே இந்த நிலை மாறுவதற்கு இந்த மனவிழாவில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் வரக்கூடிய காலகட்டங்களில் சிறப்பான வகையில் சிந்தித்து பார்த்து செயல்பட வேண்டும் என்று உங்கள் அன்போடு கேட்டுக்கொண்டு, பார்த்தீங்களா, இதில் இந்த லாஸ்ட்டில் ஒரு இதை நான் மாற்றிடுறேன். மணமகனும் மணமகளும் இருக்கிற மாதிரி இவர் புலம்பிகிட்டு இருக்கிறார், அவங்க சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. அதை பார்த்தா அவங்க காண்டாவாங்க. அதனால் அதை மட்டும் தூக்கிட்டு இவரோட ஃப்ரேமையே திரும்ப வச்சுக்கிறேன் நான். ஆனால் இந்த மாதிரி போய் புலம்பிகிட்டு இருக்கிறாங்க. திமுக காரங்க எல்லாரையும் கல்யாண வீட்டுக்கு கூப்பிடாதீங்க. முன்னாடிலாம் கல்யாண வீட்டுக்கு போனாங்கன்னா இந்து மத அந்த மந்திரங்களை கேட்கும்போது காது கூசும்,
அதை சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு கொச்சையாக இருக்குன்னு பேசிட்டு இருந்தார். ஆனால் இப்போது புலம்பிகிட்டு இருக்கிறாரு. இந்து மதத்தையும் இந்து கடவுளையும் பக்தர்களையும் கோபப்படுத்தி அவங்கள வந்து கஷ்டப்படுத்தினதின் விளைவு தான் இதெல்லாம். கோவிலுக்கு வந்த பக்தரை பார்த்து நீ என்ன சோத்தை தான் தின்னியான்னு சொல்லி கேட்குறாரு சேகர் பாபு. இப்போது அவரை கோயிலுக்கு போக முடியல. பார்த்துருப்பீங்களா சமீபத்தில் ஒரு வீடியோவை, போலீஸ்காரர் வந்து நிறுத்திடுவாயோ யார் நீ, அவனை எங்கே பார்த்த மாதிரி இருக்கு, எங்கே போயிட்டுருக்க நீ, இப்போ சொல்லு யார் நீ அப்படின்னு. எப்பா நான் இந்த அம்மா முன்னாடி இந்த அமைச்சராக இருந்தேன் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்கள்ல, அந்த மாதிரி போயிட்டுருக்கு. சேகர் பாபு அண்ணே, பாபு காரு சொன்னது புரியுதில்ல, திமுக கட்சி இனி இருக்குமான்றது தெரியல, மாறிக்கோங்க, உங்கள் நல்லதுக்கு தானே சொல்கிறேன். ஆனால் மாறின கையோட இந்த கொள்கையிலேருந்து மாறிடுங்க, அப்படின்னா தான் நீங்கள் பிழைக்க முடியும். பாவத்தை சேர்த்து வைக்காதீங்க, சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க. கடவுளை வந்து கஷ்டப்படுத்தினா நீங்கள் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? நமக்கு ஒரு கஷ்டம் வந்தால் கடவுள்கிட்ட போகலாம், ஆனால் கடவுளுக்கே கஷ்டம் கொடுத்தீங்கன்னா என்ன பாபு காரு. சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் இந்த மாதிரி புலம்பிட்டு இருக்கிறார். கல்யாண வீட்டுக்கு கூப்பிட்டு இளவு வீடாக மாற்றாதீங்க, இளவு வீட்டுக்கு கூப்பிடுங்க. அழுவாதவன் கூட அழுவான், ஏன் செத்த பொணம் கூட ஏந்திரிச்சு 5 நிமிஷம் அழுதுட்டு படுத்துக்கும். அந்த அளவுக்கு அழுவக்கூடியவர், ஒப்பாரி வைக்கக்கூடியவர் நம்ம ஸ்டாலின் அண்ணாச்சி. அவரை கூப்பிடுங்க, சிறப்பாக அந்த நிகழ்வை அந்த ஃபங்க்ஷனை நடத்தி கொடுத்துட்டு போவார். எதை? இளவு வீட்டை அவர் தலைமையில் நீங்கள் பண்ணுங்கள், சும்மா ஓகோன்னு இருக்குங்க.